சல்லடை போட்டு சலிக்கிறாங்க. யாராவது ஒருத்தரை பார்த்துடலாமா, ஏதாவது புத்தருங்கிட்ட வந்துடுவாரா, இல்லை கன்ஃபியூசஸ் வந்துடுவாரா, இல்லை ஏதாவது ஒன்று நடந்துருமா அப்படிங்கிற ஒரு தேக்கம். அவங்க தேங்கி நிற்கிறாங்க. கடைசி நிமிஷத்தில் அந்த பயிர் அழுகிறது என்னென்னா, நம்ம சாகரத்துக்குள்ளேயாச்சும் இது ஏதாவது இந்த மலையிலேருந்து இந்த குகையிலேருந்து கிடச்சிருமான்னு. ஒரு குரு உருவாக முடியாதுங்க. நான் தான் ரொம்ப சவாலாக சொல்கிறேன். ஒரு குருவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உருவாகவே முடியாது. ஒரு குரு உருவாகிறது ஒரு யுகம் மாதிரி சொல்லிட்டேன். சும்மா உருவாக முடியாது. ஒரு கூட நம்மளை பெற்ற ஒரே ஜீனில் ஒரு ரத்தத்துக்குள்ளே இருக்கிற தாய் தந்தையே உணர முடியாதவன் ஒரு குருவை போய் உணர்ந்துட முடியுமாங்க? அந்த பாடி, அந்த உடலை தாண்டி ஒருத்தன் வெளியில் வர்றான் பாருங்க. அப்போ தான் அவன் வந்து உருவத்தையோ கோவிலையோ எல்லாத்தையும் விட்டு அவனும் கடவுள் இல்லைங்கிறான், கடவுளையும் கடவுள் இல்லைங்கிறான். காலம் ரொம்ப முக்கியம். தியானம் பண்ணுறதுக்கு காலமும் நேரமும் ரொம்ப முக்கியம். அதனால தான் தியானத்தில் உகந்தது என்ன, பனிக்காலங்களும் மழைக்காலத்து தான் சொன்னாங்க. தேடுறாங்க. வறண்டு போயிடுச்சு. ஞானிக்கு பஞ்சம். திபெத்தெல்லாம் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. சீனாவிலலாம் அப்படியே சல்லடை போட்டு சலிக்கிறாங்க. யாராவது ஒருத்தரை பார்த்துடலாமா, ஏதாவது புத்தருங்கிட்ட வந்துடுவாரா, இல்லை கன்ஃபியூசஸ் வந்துடுவாரா, இல்லை ஏதாவது ஒன்று நடந்துருமா அப்படிங்கிற ஒரு தேக்கம். அவங்க தேங்கி நிற்கிறாங்க. கலை இருக்கு, தத்துவம் இருக்கு, புக்கு இருக்கு. நம்மளோட உயர்ந்த புத்தகத்தை பாதுகாத்து அவங்க வச்சிருக்கிறாங்க. தத்துவத்தை வச்சிருக்கிறாங்க கையில். பெரும் பெரும் கலைகளை கையில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் தேக்கம், தேங்கி கிடக்குற நதி. அந்த நதி வெளியில, தண்ணி வெளியில போனாதான் ஒரு ஃப்ளோ கிடைக்கும். தேங்கி கிடக்கிற நதியில ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே தவிக்கிறான், பார்க்கறான் மலைகளை. நம்மகிட்ட இருக்கிற தொடர்களோட அவங்கள்ட்ட இருக்கிற தொடர் பெரும் தொடர். இமாச்சல் இருக்கு பக்கத்துல. அந்த இமாச்சலுக்குள்ள பெரும் பெரும் அலைவரிசை இருக்கு. ஆனா அவனால அந்த தேக்கத்தை விடுபட முடியல. அந்த இமாச்சல் இவனுக்கு கனெக்ட் ஆக முடியுது. நான் பார்க்கறேன். நான் இமாச்சல் போகும்போது, நான் அந்த திபெத்தை ஒட்டி போகும்போது அப்படியே கொத்து கொத்தா அலைகிறான் மக்கள். ஆனா எவனுமே தேக்கம் இல்லாம இல்லை. எல்லாம் தேங்கி கிடக்குறான். எல்லாம் பயிர் கீழே இருக்கு, தண்ணி பயிருக்கு மேல இருக்கு, எல்லாம் முழுவி கிடக்கு. எந்த நேரத்தில் வேணாலும் பயிர் அழுகி போயிடும். கடைசி நிமிஷத்துல அந்த பயிர் அழுகிறது என்னன்னா, நம்ம சாகரத்துக்குள்ளேயாச்சும் இது ஏதாவது இந்த மலையிலேருந்து இந்த குகையிலேருந்து கிடச்சிருமான்னு. 78 வயசு, 82 வயசு, 97 வயசு, இது மாதிரி அப்படியே நடக்க முடியாம திபெத்தில் தேடுறோம். எங்கேயாவது ஒரு மேஜிக் நடந்துடாதா அப்படின்னு தேடுறோம். பல்வேறுபட்ட முறைகளில் தேடுறோம். காரணம், அதுக்கான அந்த 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 சூழலை அமைக்கிற ஒரே ஒரு கடுகு இல்லைங்க. அவ்வளவுதான் விஷயம். அந்த ஒரு கடுகு தான் மொத்தமான செயல் வடிவத்தை மாற்றக்கூடியதா இருக்கும். அப்போ ஒரு குருங்கிறது சும்மா ஏதோ ஒரு சாதாரணது கிடையாது. ஒரு குரு உருவாக முடியாதுங்க. நான் தான் ரொம்ப சவாலாக சொல்கிறேன். ஒரு குருவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உருவாகவே முடியாது. ஒரு குரு உருவாகிறது ஒரு யுகம் மாதிரி சொல்லிட்டேன். சும்மா உருவாக முடியாது. ஏதோ சீசனுக்கு நம்ம ஊரில் பூத்து இருக்கிற கனகாமரம், மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, செண்டிகைப்பூ, இந்த பல பூக்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு குருவை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு 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 முட்டு சந்தில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஜீவசமாதியில் போய் மண்டையை மோதிட்டு வந்து, எனக்கு கொஞ்சோண்டு பொறி தட்டிருச்சு, எனக்கு கீழே 2 நாடி மிளிச்சிருச்சு, நானே பார்வதி, நானே சிவன், கதவை தர காத்து வரும்னு இங்கே திருவண்ணாமலையெல்லாம் ஒன்று சுற்றி இருந்தார். குருவெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் வேற. அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் உருவாகிட முடியாது. இந்த பிரபஞ்சமே அப்படி உருவாகவும் விடாது. அதில் அவ்வளோ பெரிய ஒரு சவால் காத்து இருக்குது. ஒரு குரு வந்து என்னன்னா, அவனுக்குள்ளேயே பல்வேறுபட்ட போர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். போர் பண்ணி அந்த போர் எப்படி முடியும், அந்த போரை எப்படி சக்சஸ் பண்ணுவோங்கிறது தெரியல அவருக்கு. அவருக்குள்ள இருந்து அவர் அந்த போரை ஜெயிக்கிறதுக்கு போராடுறாரு. அதனாலதான் அந்த போரை முடிச்சு அவர் போராடி அப்படி வந்து செத்து திருப்பி பொழைச்சு தான் அந்த வெளியில வந்து விழுகிறாரு. அவ்வளவு பெரிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப அது சூழலை தெரிஞ்சதுனாலதான் அவருக்கு அந்த குருங்கிற அந்த பாக்கியத்தை பிரபஞ்சம் வழங்குது. சும்மா வழங்க முடியாது. இவ்வளோ சூழலையும் ஒருத்தன் இந்த கலைகளை அதுக்குள்ள அப்படியே இருந்து 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 அந்த கலைகளை அப்படியே கத்துக்கிட்டு அவன் வெளியில வந்து விழுந்தான். இப்ப இவன் வந்து இப்படியாப்பட்ட கலையை ஒரு சோப்பு மாதிரி, ஒரு பேஸ்ட் மாதிரி விற்க மாட்டான், விளம்பரம் பண்ண மாட்டாங்க.
அப்ப எப்படியாப்பட்ட சவால்கள்ல இருந்து வந்திருக்கும் போது அதை போய் ஒரு பாடத்திட்டம் மாதிரி ஒரு கொடுப்பானா? ஒரு பாடத்திட்ட செயல் மாதிரி செய்வானா? அதை அவன் என்ன வடிவத்துக்குள்ள இருந்து கொடுப்பான். என்ன மாதிரி ஒரு சூழல்ல அதோடைய தாக்கம், அதான் சொல்லுவாங்கல்ல, அதை உணர்ந்து அதோடைய பெருமை தெரிந்தாதான் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஒரு தந்தை சொல்லுவாரு, நான் அப்பாங்கிறத மட்டும் தான் நீ பாக்குற, எனக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மையை நீ பார்த்ததே கிடையாது. எந்த மகனுமே அப்பனோட தாயோட உண்மைத்தன்மையை அறிஞ்சதே கிடையாதுங்க. அப்பா அம்மானா நமக்கு ஒரு பாசம், ஒரு சென்டிமெண்ட், ஏதோ ஹெல்ப் பண்ணாங்க, நம்மளை வளர்த்தாங்க, ஆளாக்குனாங்கன்னு பாக்குறோம். அதுக்குள்ள ஒரு தன்மைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஒரு சூழல் இருக்கு. அது ஒரு மகனாலேயோ மகளாலேயோ அதுவே பார்க்க முடியல. ஒரு கூட நம்மளை பெற்ற ஒரே ஜீன்ல ஒரு ரத்தத்துக்குள்ள இருக்கிற தாய் தந்தையே உணர முடியாதவன் ஒரு குருவை போய் உணர்ந்துட முடியுமாங்க? இது என்ன விளையாட்டு காரியமா? ஒரு குருவை போய் அப்படியெல்லாம் ஒரு ஒப்பீனியன் பண்ணிட முடியாது. ஆனந்த விடன் புத்தகத்தில் வச்சுக்கிட்டு ஒரு 4 ஆசிரியர்கள் உட்காந்து ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு ஒரு மார்க் எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் ஹிந்துவோ இல்லை வேற ஒரு மேக்சின் பத்திரிகைகளோ புக்கமோ ஒருத்தரை பார்த்து ஒரு நாவல் மாதிரி எழுதியோ ஒரு கட்டுரை மாதிரி எழுதியோ ஒரு மார்க் போட்டு ஒரு ஞானி எல்லாம் தேர்வு பண்ணிட முடியாது, கண்டுபிடிச்சிட முடியாது, ஒரு ஒப்பீனியன் பண்ணிட முடியாது. ஒரு பிரபஞ்சமே சொல்லுது, ஒரு ஞானி உருவாகிற வரைக்கும் தான். ஒரு ஞானி உருவாகிட்டாங்கன்னா நாங்களே அந்த பிரபஞ்சமே நாங்களே போய் அவர்கிட்ட நிற்க முடியாது. ஏன்னா அந்த வடிவத்துக்குள்ளேருந்து ஒருத்தர் உருவாகுவாரு. அப்ப எங்களுக்கே ரோல் கிடையாது, எங்களே அவர் ஆக்சஸ் பண்ணுவாரு. ஆரம்பத்துல மனிதனா இருக்கும்போது பஞ்சபூதத்தை வணங்குறான் ஒருத்தன், கோள்களை வணங்குறான் ஒருத்தன், சூரியன் சந்திரனை வணங்குறான் ஒருத்தன், எல்லா நட்சத்திரத்தையும் வணங்குறான் ஒருத்தன். அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுங்கெல்லாம் அவனவை வணங்குது. அப்ப ஒருத்தனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? இது சாத்தியமா? நீங்க நினைச்சு பாருங்க. கோள்களை வணங்கின ஒருத்தன் கோள்கள் போய் அவனை வணங்குது, இது சாத்தியமா? பஞ்சபூதத்தை வணங்கின அவன் பஞ்சபூதங்கள் நீங்க ஆணையிடுங்க நான் காத்திருக்கேங்குது. சூரியன் சந்திரனை வணங்கின அவன் சூரியன் சந்திரனே நீங்க சொல்லுங்க அதுக்கான சூழலை உருவாக்குறேங்க. அப்ப அவனுடைய வேலையும் அவனுடைய ஒர்க்கும் அந்த கலையும் எப்படி இருக்கும்? இது வார்த்தையால இது என்ன சொல்ற விஷயமா? இது சாத்தியப்படுத்துற விஷயமா? இது இப்படி இல்ல. நம்ம பண்டைய காலத்துக்குள்ள இருக்கிற ஞானிகளுடைய வரலாறுலாம், பழைய வரலாறுலாம் எந்த மனிதனாலையும் அடைய முடியாது அப்படிங்கிறதுக்கு அது சான்றிதழாக இருக்கு. அப்ப ஒரு ஞானி உருவாகிறது, ஒரு குரு உருவாகிறது ரொம்ப அரிது, ரொம்ப ரேர், ரொம்ப தப்பிச்சம் பொழைச்சம் தான் ஒருத்தன் உருவாகி வருவான். அதுவும் அவ்வளவு பெரிய சவால்ல நெருக்கடியில தான் ஒருத்தன் உருவாகி வருவான் அப்படிங்கிறது அதோட செயல். அப்ப மீதி உருவாகி இருக்கிறதெல்லாம் இந்த உடல் தன்மையில ஒரு வெப்ப சலனத்துல ஒரு தியானங்கிற உருவாகும் போது இந்த உடல்ல சில நரம்புகளோ சில சக்கரங்களோ வெளிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன சக்தி வந்துடுது. அவனெல்லாம் சக்தியே பெறாத மனிதன்கிட்ட ஒரு சின்ன சக்தி பெற்றவன் பெரிய ஆளா தானே இருப்பான், அவன்லாம் குருவான் நின்னுறான். அப்ப இவங்கெல்லாம் என்ன நினைச்சிடுறாங்கன்னா, இதுதான் குருமா இருக்கு, இதுதான் தியானமா இருக்கு, இதுதான் சக்திமா இருக்கு, இதுதான் ஆற்றல்மா இருக்கு, இதுதான் செயல்மா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே அவங்க போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஏதாவது ஒண்ணு இவரு பண்ண மாதிரியோ இல்லை இவருக்குள்ள நடந்த மாதிரி நமக்கு நடக்கணும் அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. இதோட விஷயம் அப்படி இல்லை. அவன் முதல்ல உடலை தக்க வச்சுக்க போராடுறான், உடலுக்குள்ள தியானத்தை வர வைக்க போராடுறான். அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில பெரிய சவால் எதுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் தெரியுது, உடல் தாண்டி நம்ம போய் வேலை செய்யணும், உடலை தாண்டணும், தலையெல்லாம் தாண்டி வெளியில வந்துடணும், வெளியில வேலை செய்யணும். அப்ப தலைக்குள்ள இருந்து வேலை செய்யறவன் அத்தனை பேத்துக்குள்ளேயும் கழுத்து கீழே இருந்து வேலை செய்யறவன்லாம் கடவுளையோ தெய்வத்தையோ சித்தர்களையோ குருவையோ வழிபாட்டையோ கோவிலையோ அன்னதானத்தையோ இதெல்லாம் தோற்றி வச்சிருவான், இதெல்லாம் செஞ்சிருவான். அவனுடைய வடிவம் இதுதான், அவன் அந்த தன்மையில தான் இருப்பான். கழுத்து கீழே இருக்கிறவன் எல்லா பேருமே எந்த சூழல்லையும் உருவ வழிபாட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு அவ்வளவு சாமானியமா வாய்ப்பு இல்லை. அவன் தீவிரமா அவனே தன்னையும் கடவுளும்பான், கடவுளையும் கும்பிடுவான். இந்த விஷயத்துக்குள்ளேருந்து வர முடியாது அப்படிங்கிறது தீர்க்கமாக தெரிஞ்சுக்கணும், அதை உண்மையிலே உணரணும் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற நம்ம சூழலையும் நம்ம செயலையும் நம்ம சொல்றோம், அதை நம்ம பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப இத வெளியில அந்த பாடி அந்த உடலை தாண்டி ஒருத்தன் வெளியில வர்றான் பாருங்க, அப்பதான் அவன் உருவத்தையோ
கோவிலையோ எல்லாத்தையும் விட்டு அவனும் கடவுள் இல்லைங்கிறான், கடவுளையும் கடவுள் இல்லைங்கிறான். இந்த ரெண்டையும் வெளியில வந்துட்டு வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை வெற்றிடமோ அதை ஒரு செயல் வடிவமா அவன் பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ வாய்ப்பை உருவாக்குறாங்கிறது தான் இதோடைய உண்மை தத்துவமா நம்ம சொல்றோம். அப்ப இது கிடைக்காத பட்சத்துல கிடைச்சிருக்கிறவன் அதை தான் முன்னிறுத்துவான், அந்த வடிவத்தை தான் சொல்லுவான், அந்த வடிவத்தை தான் பேசுவான். அப்ப கிடைத்தவன் உடலை தாண்டிய ஒருத்தன் எழுதும் போது பேசும்போது அந்த உடலுக்கு கீழே இருந்து கழுத்துக்கு கீழே இருந்து வேலை செய்யறவனுக்கும் உடலை தாண்டி வேலை செய்யறவனுக்கும் முரண் வந்துடும். இது எப்படி இந்த குரு சொல்லலாம்? நான் இதை பார்த்துருக்கேன், இதுதான் பெருசு அப்படின்பான். அவர் அதை தாண்டி போனவர். அவர் இவரை பத்தி எல்லாம் கேர் பண்ண மாட்டாரு. இவரே என்னோட சூழல்ல இல்லைங்க அப்படின்ட்டு போயிடுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வணங்குற கடவுளையே நான் பெருசா நான் நினைக்கிறது இல்லை, அந்த கடவுளை பேசுற உன்னை எப்படி நான் பெருசா நினைப்பேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. இதெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி கடத்தப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான சவால் தான். ஆனா கடினமான சவாலா இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி சவால்களை சொல்லப்படணும், பேசப்படணுங்கிறது தான் நம்மகிட்ட இருந்து இருக்கிற ஒரு சூழலா இருக்கு. அதுதான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு மாணவனை உருவாக்கி அவனுக்கு இந்த மாதிரி சாதனையை கொடுத்து அவனை உருவாக்கி பிரம்ம நிலைக்கு கொண்டு வர்றதுல ரொம்ப சவால் இருக்கு, ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு நதியில ஒழுகப்பட்டவன் அவன் போய் பிரம்மத்தோட கலப்பான் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான சவால் இருக்கு. அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு குரு என்ன பண்றாருன்னா, ஒரு பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா கோடிக்கணக்கான பேர்த்த அந்த மாதிரி சாதகனா மாத்தாம, சாதகனா உருவாக்காம முதல்ல ஒண்ணு உருவாகுது. ஒரே ஒரு செயல் உருவாகி தான் குருவாக அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அந்த தியாகத்தை அது ஏற்றுக்கொண்டு அது உழைத்து அது போராடி அது ஒரு வேலையை செஞ்சு அது பிரம்மத்தோட அடைஞ்சு அது வெளியில அதோட கலையை வச்சுக்கிட்டு பிற மாணவர்களை தடுத்து ஆட்கொண்டு அந்த பிரம்ம தத்துவத்தை கற்றுக் கொடுக்குது. அப்ப அதோடைய அந்த பிரம்ம தத்துவத்தோடைய அந்த செயல் வடிவத்தை அதோடைய உண்மை தத்துவத்தை அது அவனை சாதகனை அங்கங்க அலைஞ்சிடாம அவனை உருவாக்கி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அப்ப அதோடைய கலையை அவனுக்கு கொடுக்குது, அதோடைய செயல் வடிவத்தை கொடுத்து அவனுக்கு கரை சேருது. சொல்ல போனா ஒரு பேரிடர் காலத்துல ஆத்துலையோ கடல்லையோ உழுகப்பட்டவங்களை அதுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க குதிச்சு எப்படி காப்பாத்துவாங்களோ அந்த மாதிரி ஒரு குரு ஒரு மாணவன் தியானம் பண்ணிட்டு இருக்கவன ரொம்ப நாள் தியானம் பண்ணனா இந்த உடல் வெப்பத்துல நீ செத்து போயிடுவ, நான் என்னுடைய தன்மை வேற, இந்த காலத்துக்கு நான் உருவாக்கப்படணுங்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், என்னை சுத்தி இருக்கிற பிரபஞ்சமே அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு சூழல்ல காலம் நேரம் எல்லாம் பார்த்து அந்த திதி நட்சத்திரம் எல்லாம் பார்த்து என் தாயோட கருவிலேருந்து போனதுலேருந்து வெளியில வந்தது வரைக்கும் எல்லாம் பர்ஃபெக்டா பார்க்கப்பட்டு எனக்கு எவ்வளவு சவால் இருந்தாலும் அது சுத்தி ஒரு சூழல்ல தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன். நீங்க அந்த மாதிரி எல்லா சூழல்லையும் உருவாக முடியாது. அதனால நீ குதிக்கப்பட்ட ஒன்ன காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடையதுன்னு ஒரு பேரிடர் காலத்துல ஒரு வீரர்கள் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு குரு குதிச்சு அந்த மாணவனை கரை சேர்த்தி விடுறார். அப்ப அவருடைய கலையை அவருடைய செயல் வடிவத்தை அவர் கொடுக்கிறாரு. அப்ப கொடுத்து அவனுக்கான அந்த வடிவத்தை நீ போய் பார்த்துக்க, உனக்கு இன்னும் பின்னாட்கள்ல இந்த கலையில இந்த வடிவத்துல நீ அடையணும் அப்படின்னு உனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும்போது மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல சூழலை நான் உருவாக்கி தர்றேன். அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல காலம் ரொம்ப முக்கியம். தியானம் பண்றதுக்கு காலமும் நேரமும் ரொம்ப முக்கியம். அதனாலதான் தியானத்தில் உகந்தது என்ன பனிக்காலங்களும் மழைக்காலத்து தான் சொன்னாங்க. எல்லா வருடமுள்ள எல்லா காலத்திலையும் தியானம் பண்ணிட முடியாது, தியானம் பண்ணி சாதிக்கவும் முடியாது. அப்ப ஒரு மனிதனுக்குள்ள களி காலம் நடக்கும்போது குருவே அங்க சாகர கண்டிஷனுக்கு போயிடுறாரு. இதுதான் சொன்னாங்க, கர்த்தருக்கே ஆணி அடிச்சு விட்டா உனக்கு என்ன அடிப்பாங்க? கர்த்தருக்கு கையில தான் ஆணி அடிச்சாங்க, உனக்கு நாக்கில் ஆணி அடிச்சு விட்டுருவாங்க. அதனால நீ தியானம் பண்ணி பெரிய லெவல்ல சாதிக்க முடியாது. நான் சாதிச்சிருக்கிறல்ல, நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உன்னை அந்த பிரம்மத்தோடைய அந்த இறை ரகசியத்தை தடுத்து ஆட்கொண்டு உனக்கு நான் அதை காட்டுறேன், உனக்கு அந்த வித்தைய நான் உனக்கு போதிக்கிறேன். நீ எளிதாக என்னுடைய கலை மூலியமா என்னுடைய பாதை மூலியமா நான் தான் ஒரு ராக்கெட்டுனா என் தோல்ல ஏறிக்க நான் மேல கொண்டு விட்டுறேன். நீ ராக்கெட்டா மாற வேண்டாம், அது இப்ப கிடையாது. அந்த காலம் சத்தியயுகம் நல்ல ஒரு தெளிந்த நீரோடையாக தெளிவு வந்துட்டோம், அந்த நதி தெளியட்டும், வானம் தெளியட்டும்.
அதுக்கப்புறம் நீ பைலட் ஆகி மேலே ஓட்டு, நதியாகி கீழே வந்து ஒரு தெளிவான வேலையை பண்ணிக்கலாம். அப்போ அடுத்தடுத்தது வாய்ப்புகளில் உனக்கு இறை சம்பந்தமாகவே நீ பிறப்பெடுப்ப. அப்போ நீ இந்த உயர்ந்த தியானத்தை கலையை கற்றுக்கொண்டு நீ உயர்ந்தவனாக உன் சொந்த காலிலேருந்து வந்துடலாம் அப்படிங்கிறதா அதோட சூழல். அப்போ ஒரு கால கணக்கோடைய செயல்பாடுகளில் தான் வச்சு அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்பாடுகள். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு குரு உதவியால் ஒரு பிரம்மத்தை பார்க்கறதுக்கு ஒரு சாதகனுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவன் தனியாக போய் பார்க்கறதுக்கான சூழல்கள் கடுமையாக இருக்கும். அப்போ அந்த குரு சொல்றாரு, நானே ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டு போயிட்டேன், அந்த கஷ்டத்தை நீ தாங்க வேண்டாம், அதை எதிர்கொள்ள வேண்டாம், நான் என்னால் என்னுடைய கலையை பயன்படுத்தி உன்னை நான் வந்து தடுத்து ஆட்கொண்டு உனக்கான வேலைகளை செஞ்சு தர்றேன் அப்படிங்கிறது தான் இதோட வடிவம்.